நான்ஸ்டிக் தோசைக்கல் எல்லாம் உடம்புக்கு நல்லது இல்லைன்னு சொல்லிட்டு நிறைய பேர் இரும்பு தோசைக்கல்லுக்கு மாறிட்டு இருக்கோம். ஆனா இரும்பு தோசைக்கல்ல தோசை ஒட்டிக்குது, ரொம்ப சீக்கிரம் கருகிருது, இது எப்படி கரெக்டா யூஸ் பண்றதுன்னு சொல்லுங்கன்னு நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல கேக்குறீங்க. இரும்பு தோசைக்கல்ல தோசை ஊத்தும் போது நம்ம ஒரு சில விஷயங்கள் கவனிச்சுக்கணும். நம்ம எப்பவுமே தோசை ஊத்தும் போது கல் மீடியம் சூடுல இருக்கணும், ரொம்ப சூடா இருக்கக்கூடாது. அதனால ஒவ்வொரு தோசை ஊத்துறதுக்கு முன்னாடியுமே இந்த மாதிரி தண்ணி தெளிச்சுட்டு இந்த மாதிரி வெங்காயம் தேய்ச்சி விட்டுட்டோம் அப்படின்னா அந்த சூடு கொஞ்சம் கம்மியாகி மீடியம் சூட்டுக்கு வந்துடும். அதுக்கப்புறமா நம்ம தோசை ஊத்திக்கலாம். தோசை ஊத்தினதுக்கு அப்புறமா நம்ம ஃப்ளேமை ஹைல வச்சுக்கலாம். உங்களுக்கு தோசை எடுக்க வரல, ஒட்டிட்டு இருக்கு அப்படின்னா இந்த மாதிரி கரண்டியை நல்லா தண்ணியில நனைச்சிட்டு அதுக்கப்புறமா தோசை எடுத்து பாருங்க, சூப்பரா வந்துடும். தோசை எடுத்ததுக்கு அப்புறமா கல்லு ரொம்ப சூடா இருக்கும், அதனால கொஞ்சமா தண்ணி தெளிச்சுட்டு வெங்காயம் தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் தோசை ஊத்துங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு தோசைக்கும் நம்ம செய்யும் போது தோசை கொஞ்சம் கூட ஒட்டாம சூப்பரா எடுக்க வரும். நம்ம சப்பாத்திக்கும் தோசைக்கும் வேற வேற தோசைக்கல் மெயின்டைன் பண்றது ரொம்ப நல்லது. ஒருவேளை நீங்க இதே கல்லுல சப்பாத்தி சுடுறீங்க அப்படின்னா அடுத்த முறை தோசை ஊத்தும் போது தோசை வராது. அப்ப நம்ம ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி போட்டு இந்த மாதிரி நல்லா வதக்கி எடுத்துட்டா கல்லு மறுபடியும் சீசன் ஆயிரும், ஈஸியா தோசை ஊத்த வரும். ட்ரை பண்ணி பாருங்க. இது போல நிறைய யூஸ்ஃபுல் டிப்ஸ் தெரிஞ்சுக்க கீழே ஃபுல் வீடியோ டேக் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்க.